வெல்கம் பேக். இன்றைக்கி எந்த ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோன்னா அமாண்டா ஹெல்த் கேர் ஐபிஓ. ஸோ இது வந்து ஒரு மெயின் போர்டு ஐபிஓ, எஸ்எம்ஏ ஐபிஓ கிடையாது. ஸோ அதனால் எல்லோரும் ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இதோட மார்க்கெட் கேப் வந்து 489 கோடி தான். இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓ இருந்தாலும் இதோட மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இதோட ஓப்பனிங் டேட் செக் பண்ணோன்னா September 1, க்ளோசிங் டேட் வந்து September 3, அலாட்மெண்ட் டேட் வந்து September 4, லிஸ்டிங் டேட் வந்து September 9. இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதோட பேசிக் டீட்டெயில் செக் பண்ணி பார்த்தோன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பெர் ஷேருக்கு வர்றாங்க. ப்ரைஸ் வந்து 126 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஒரு லாட்டு வந்து 119 ஷேர்ஸு. ரீட்டெயிலாக ஒரு லாட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஷேராக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு லாட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும்னா 14,994 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து அப்ராக்சிமேட்டாக 15,000 ரூபா இருந்தால் இந்த ஐபிஓக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இவங்களோட பிஸ்னஸ் ஓவர்வியூ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா இவங்க இன்கார்பரேட் ஆனது வந்து December 1994. இவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்கன்னா டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஸ்டெர்லைல் லிக்யூட் ப்ராடக்ட். அப்படின்னா என்னென்னா நமக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்போ வந்து என்னென்னா அது ஒரு லிக்யூடு ப்ராடக்ட். இதை நம்ம நார்மலாக மெடிசின் வந்து இதாக கொடுக்குறாங்களா, டேப்லெட்டாக கொடுக்குறதோ இல்லை வந்து வேறு எது தைலம் ஃபார்மில் கொடுக்குறதோ அதெல்லாம் இல்லை. என்னென்னா இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம். என்னென்னா பாக்டீரியா, ஃபங்கை, இன்ஃப்ளூயன்ஸ், வைரஸ் எதுவுமே இல்லாத டைரெக்டாக நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமாக, ஐ ட்ராப்ஸ் மூலியமாக, இல்லைனா இப்போது டயாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அதுக்கெலாம் லிக்யூடு, அந்த லிக்யூடு எல்லாமே தான் வந்து ஸ்டெர்லைல் லிக்யூட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஓவரால் பிஸ்னஸ். இது கிளியராக இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இவங்களோட ஓவரால் மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இது இல்லாமல் வந்து மெடிக்கல் டிவைசஸும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற மெடிக்கல் டிவைசஸ்லேயும் வந்து என்னென்னா ஃப்ளூயிட் தெரப்பி தான் இவங்களோட மேஜர் பார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இரிகேஷன் சொல்யூஷன் என்னென்னா இந்த ஸ்டெர்லைல் லிக்யூடு ப்ராடக்ட் வச்சு பண்ணுற ஒரு மெத்தட் தான். அதில் என்னென்னா ஸ்டெர்லைல் வாட்டர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், பெரிட்டனல் டயாலிசிஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு ப்ராடக்ட்ஸு, லுப்ரிகேண்ட்ஸ், இந்த மெடிக்கல் டிவைஸ் செக்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் அது சொன்னேன்ல, இந்த ஸ்டெர்லைல் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் தான் நார்மலாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக வச்சுக்கலாம். இவங்க வந்து அந்த இன்ஜெக்ஷனுக்கு வர்ற லிக்யூட்ஸ் இருக்குல்ல, எதுவுமே எல்லாமே கவர் பண்ணி பேக் பண்ணி நீட்டாக வர்றது. ஏன்னா டேரெக்டாக நமக்கு இன்ஜெக்ஷன் மூலிமா உடம்புக்குள்ளே செலுத்துகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இவங்க பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட பிஸ்னஸ்ஸு. இது போக வந்து இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது என்னென்னா நேஷ்னல் சேல்ஸ் லெவல், இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் லெவல், ப்ராடக்ட் பேரண்டிங் அப்படின்னா பார்ட்னரிங் அப்படின்னா இவங்க ப்ராடக்டை வந்து டிஃப்ரெண்ட் நேமில், அதாவது இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனோன்னா வெளிநாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து கோவேக்சின் இருக்குது, சீரம் இருக்குது. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போனால் வேறு கம்பெனி கூட டைப் வச்சு அவங்க பிராண்டிங் நேமில் இவங்களோட ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இவங்களோட வந்து 45 ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 320 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க நேஷ்னல் நம்ம இந்தியா லெவலில். இது வந்து ப்ராடக்ட் ரிஜிஸ்டர் வந்து 19 கண்ட்ரீஸில் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் வந்து 21 கண்ட்ரீஸுக்கு பண்ணுறாங்க. இவங்ககிட்ட டோட்டலாக வந்து 1718 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் ஓவர்வியூ. அதுக்கப்புறம் வந்து எப்படி பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறாங்கிறது அப்படிங்கிற டீட்டெயில். இதோட ஸ்ட்ரென்த்து, இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா பெருசாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா 45 ஜென்ரிக் ப்ராடக்டாக வந்து அது நல்லாவே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. அப்புறம் வந்து டைவர்ஸ் மார்க்கெட், இது லோக்கலை மட்டும் நம்பி இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் லார்ஜ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி. இப்போ இந்த ஐபிஓ எடுத்துகிட்டு வரதுக்கு ரீசனே வந்து திருப்பியும் இன்னொரு 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ரெடி பண்ணுறாங்க குஜராத்தில். அதனால தான் இந்த ஐபிஓக்கே எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் நெட்வொர்க், அதான் நமக்கு சொன்ன மாதிரி நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து வச்சுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம். இதுதான் இது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இவங்களோட ஃபினான்ஷியல் வேல்யூ செக் பண்ணி பார்த்தோன்னா மொத்தமாக வந்து அசட் 374 389, நடுவில் வந்து 2024 கொஞ்சம் டிப்பாக ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஃபார்மில் திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 381. டோட்டல் இன்கம் வந்து 262, 2023 வந்து 262 இருந்தது வந்து 2025 வந்து 276 இருக்குது. பெரிய க்ரோத் இல்லை. நடுவில் வந்து நல்லாவே க்ரோத் இருந்திருக்கு, இப்போ வந்து டிப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 2023 வந்து நெகட்டிவில் இருந்தது. 2024 வந்து 3 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க.
2025 வந்து டோட்டல் இன்கம் வந்து டிப் ஆகியும் பேட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக்கியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு பேட் மார்ஜின் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2024 281 கோடியாக இருந்தது. இப்போ 276 கோடியாக இருக்குது டோட்டல் இன்கம். இந்த 276 கோடியிலே வந்து இவங்க 10 கோடி காட்டியிருக்காங்க. 281 கோடியில் வந்து 3.63 தான் வந்திருக்கு. அதனால் இதை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து EBITDA மார்ஜின் வந்து 58.76 2024. இப்போ வந்து 61.05. ஸோ இதுவுமே வந்து இது கிராஜுவலாக க்ரோ ஆகிருக்கு. நெட்ஒர்த் வந்து 62.88 96.39 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 36 67 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரோவிங் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 2023 215 இருந்தது வந்து இப்போ 195 கம்மி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து கொஞ்சம் காசு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு நல்ல விஷயம். இந்த IPO எடுத்துகிட்டு வரதுக்கான ரீசனும் இந்த பாரோவிங் ரீபேமெண்ட்டுக்காகவும் எடுத்துகிட்டு வராங்க. இல்லை, பாரோவிங் ரீபேமெண்ட் இல்லைன்னா செக் பண்ணேன். இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். டோட்டலாக வந்து 195 crore வந்து இவங்கள்ட்ட டெப்ட் இருக்குது. இவங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் KPI செக் பண்ணோன்னா ROE வந்து 12.42, ROC வந்து 13.72, டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 2.02, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. RONW வந்து 10.89, பேட் மார்ஜின் வந்து 3.86, EBITDA மார்ஜின் வந்து 22.11, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.77, EPS வந்து 2.70. இது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. PE வந்து 46.49, எக்ஸ்பென்சிவாக வர்றாங்க. இந்த IPO அதான் சொன்ன மாதிரி ரெண்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டிங்காக இதை எடுத்துக்கிறாங்க. 70 கோடி ரூபா ஒன்றுக்கும் 30 கோடி ரூபா ஒன்றுக்கும் வந்து பிரித்து கொடுத்துறாங்க. டோட்டல் இது வந்து 126 crore. மீதி இருக்க 26 crore வந்து எதுக்காகனா ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கான கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் IPO வந்து 126 தான். இதில் வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து 50% போயிடும், ரீட்டைலுக்கு வந்து 35%, HNIக்கு வந்து 15%. இதுதான் இந்த IPOட பைஃபப்ரிகேஷன். அதுக்கப்புறம் இந்த டோட்டலாக இந்த IPO வந்து எப்படி அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலான்னா, இப்போ வந்து இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 25 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து 19.84. ஸோ இன்னும் அப்கமிங் டேஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு 3 நாள் கிடைக்கும். அதில் வந்து நல்லாவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30% மேலே போனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் நல்லாவே இருக்குது, 63.56%. இப்போ வந்து 85 இருக்குது. இஷ்யூக்கு அப்புறம் 63 ஆயிரும். அப்புறம் வைட் பிஸ்னஸ் ரேஞ்ச். இப்போ என்னன்னா லோக்கல் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஓவரால் வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால இவங்கள்ட்ட நல்ல பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய கொரோனா வந்ததில் வந்து ஃபார்மாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியெலாம் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது நோய் வருது, இவங்க வந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இதுவும் நல்லா பூம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, பாரோவிங் வந்து அதிகம் 195 crore வந்து வச்சுருக்காங்க. ரீபேமெண்ட்டுக்கு வந்து இந்த IPO வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. பேட் மார்ஜின் வந்து 2.something தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவாக கன்சிடர் ஆகுது. 2.something இருந்துச்சுன்னா வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணால் தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே கொஞ்சம் நல்லா வரும். அதனால அதுவும் ஒரு நெகட்டிவாக கன்சிடர் ஆகுது. அப்புறம் வந்து வெரி லெஸ் earning per share, அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவாக கன்சிடர் ஆகுது. ஸோ இதுதான் ஓவரால் வியூ ஆஃப் த IPO. யார் இதை கன்சிடர் பண்ணலான்னா, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா இப்போவே 20% இருக்குது. இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக 30-40% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வரும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அவங்க வந்து 10% 10 கோடி ரூபா காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியில் வந்து 3 கோடி தான் இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த IPO எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து ஏதாவது வந்து அந்த மாதிரி பண்ணி காட்டியிருக்கலாம். ஸோ இன்னும் 1 வருஷம் நம்ம வந்து இஷ்யூக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாமா வேண்டாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுதான். தேங்க்ஸ் ஆல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.